ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னோட கொஞ்சம் டான்ஸ் வீடியோஸை நான் வந்து ரீல் ஆகிட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு குட்டி ஓணம் செலிப்ரேஷன். எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள கொஞ்சம் நெய்பர்ஸ் குழந்தைங்களாயிட்டு நாங்கள் சும்மா ஒன்று செலிப்ரேட் பண்ணோம். அதெல்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண வீடு இருக்குது. ஸோ என்னோடய வீட்டில் உள்ள எல்லா வேலைகளும் முடித்து நான் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு தான் இருந்தேன். இது வந்துட்டு கேரளா ட்ரெடிஷ்னல் செட்டு முண்டு தான் நான் ட்ரேப் பண்ணிவிட்டு போயிருந்தேன். அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த கலர் ப்ளவுஸ் வேணாலும் எடுத்துக்கிடலாம். நான் ஒரு பிங்க் ஷேடு தான் ப்ளவுஸ் எடுத்திருந்தேன். சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நான். இது ஆக்சுவலி 2-3 டைம்ஸ் நான் ரொம்ப டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 இயரே இருக்கும் இந்த ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி. அது நான் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் இதுதான் அந்த ஒரு செட்டு முண்டோட முண்டு பாட்டு. அண்டு மற்ற ஒரு இது இருக்குது இல்லையா, அது வந்துட்டு நம்ம தாவணி செட்டு மேலே வர்ற ப்ளீட் எடுத்து வைக்கிறது. நான் வந்து ஆக்சுவலி ப்ளீட்டெல்லாம் எடுத்து பின்னப்பெல்லாம் பண்ணி வச்சுருந்தேன். அதனால தான் நான் எனக்கு ஓப்பன் பண்ண புதுசில் இந்த ஒரு கண்டிஷனில் இருக்குது. அயர்ன் பண்ணி ப்ளீட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ தட் நம்மளுக்கு ட்ரேப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போவும் எங்கே ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முன்னுக்கூட்டியே நான் இதெல்லாம் செஞ்சு வைப்பேன். அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு கோல்டு ஆர்னமெண்ட் தான் நான் போட்டிருந்தேன். ஒரு சின்னதாக ஒரு டெம்பிள் டிசைன் வர்ற மாதிரி உள்ள ஒரு ஆர்னமெண்ட்ஸ் தான் இது. அதோட இயரிங்ஸு அண்டு ஒரு சிம்பிள் செயின்னு அப்படி போட்டிருந்தேன். இது வந்துட்டு ஒரு குட்டியான ஒரு டைமண்ட் ரிங்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நோஸ் பின்னு மூக்குத்தி தான். ஆனால் நோஸ் பின் பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. அதனால தான் நான் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். சின்ன ஒரு குட்டி டைமண்டு வச்சுட்டு ஒரு நோஸ் பின் தான். பிங்க்கு ஷேடு இருக்கிறதுனால சரி அப்போ இதே நம்ம மேட்ச் பண்ணிக்கிடலான்னு சொல்லி இது தான் போட்டிருந்தேன் நான். பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய கோல்டு பேங்கிள்ஸு இது தான் அன்றைக்கி நான் போட்டிருந்தேன். நான் ரொம்பலாம் ஆர்னமெண்ட்ஸ் போடல, சிம்பிளாக தான் ஆர்னமெண்ட்ஸ் போட்டுட்டு தான் போயிருந்தேன். ஸோ ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து வச்சாச்சு, ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சாச்சு. அண்டு பார்த்திங்கன்னா மேக்கப் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் நான் எப்பவும் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணியிருந்தேன். எப்போவும் நான் ஒரு இடத்துக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டே நான் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிடுவேன். என்னோடய வீட்டில் உள்ள வேலைகள் எல்லாம் முடித்து இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் ரெடி ஆகிறதுக்கு. நான் அதான் ரெடி ஆயாச்சு, ஆர்னமெண்ட்ஸ் போட்டாச்சு, சிம்பிளான ஒரு மேக்கப் பண்ணிட்டேன். அப்படி நான் வந்து ஆக்சுவலி ட்ரெஸ்ஸு வந்துட்டு ரொம்ப ஒரு நம்ம ட்ரெடிஷ்னல் வேர். ஸோ அதனால தான் சரி அப்போ நம்ம மேக்கப்பும் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கட்டும்ன்ட்டு. எனக்கு மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாது. சிம்பிளான மேக்கப் ஐட்டம்ஸ் 1-2 தான் வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சுட்டு சிம்பிளாக நம்ம லைக் ஐலைனர் போடுறது, ஒரு பவுடர், ஒரு பொட்டு, லைட்டாக ஒரு லிப்ஸ்டிக், இவ்வளோ தான் மேக்கப்பை முடித்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போவும் செய்கிறதான் ஒரு லைக் ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லைனா ஃபோட்டோவில் எப்படி இருக்கிறேன்னு பார்க்குறது, இதே தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு நான் அங்கே ஒரு ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தேன். ஆக்சுவலி ஓணம்னால சரி இந்த அட்டையர் நல்லா இருக்கும்ட்டு ரிசப்ஷனுக்கு தான் போயிருந்தேன். காலையில் இவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. அந்த ரிசப்ஷனுக்கு அப்புறம் நான் வந்துட்டு என்னோடய வீட்டுக்கு தான் போனேன். அதோட நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இது. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா இது என்னோடய வீடு. அன்றைக்கி வந்துட்டு இப்போ ஓணம்னால இவங்களுக்கு வெக்கேஷன் எல்லாம் இருக்குது ஸ்கூலில். ஸோ இதுதான் என்னோடய வீடு. அங்கே வந்து கொஞ்ச நாள் சரி அம்மா கூட ஸ்டே பண்ணலான்ட்டு தான் வந்திருந்தேன். இங்கே வந்தாச்சுனாலே எனக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ளே ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் அது செஞ்சு கொடுக்கணும். அதுதான் என்னோடய மெயின் மோட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி நின்னோம். இதுதான் என்னோடய வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸு. மேலே மாடியிலேருந்து நான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்பலாம் ஷூட் பண்ணுறதுக்கெல்லாம் தெரியாது, அது உங்களுக்கே தெரியும். அண்ட் நான் எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா என்னோடய நார்மல் ஃபோன் தான் நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா சரி காட்டலாம் அப்படின்னு மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இதுதான் எங்களோட மெயின் என்ட்ரன்ஸு. அண்ட் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போய் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கெல்லாம் முடிச்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி மத்தியானமே ஆயிடுச்சு. திருப்பி வர்றதுக்கு வேண்டி இவள் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. அதனால தான் இப்படி ஒரு இதில் நிற்கிறா. அவளுக்கு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும், ரொம்ப சூடாக இருந்துச்சு. அதனால தான் இனி வந்துட்டு அம்மா வீட்டு விலாக் தான் 1-2 நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.